ஜெர்மனிக்கு போறீங்களா இல்ல ஜெர்மனிக்கு புதுசா மூவ் ஆகியிருக்கீங்களா? உங்களுக்காதான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிடுறேன். அதர் கண்ட்ரீஸ்ல தான் இந்த நாட்டோட பேரை ஜெர்மனினோ இவங்க பேசுற மொழிய ஜெர்மன்னோ சொல்லுவாங்க. ஆனா இங்க கண்ட்ரியோட பெயர் டாய்ச்லாண்ட், லாங்குவேஜோட பெயர் டாய்ச். பத்து யூஸ்ஃபுல்லான ஜெர்மன் வாக்கியங்கள். இந்த லெசன்ல நாம் கத்துக்க போறது ஹெல்ப் கேட்க, அட்ரஸ் கண்டுபிடிக்க, கடையில் பேச, டாக்டர் கிட்ட சொல்ல, யார்கிட்டயாவது ரிப்பீட் கேட்க. ரெடியா? சரி, ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா? Können Sie mir helfen? ஜெர்மனியில் யாரையாவது ஸ்டாப் பண்ணி ஹெல்ப் கேட்கணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. Können Sie mir helfen? Kennen na can. Sie na you. இது ஃபார்மலான கான்வர்சேஷன்ல இல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட யூஸ் பண்ணுவோம். ஷாப், ஸ்டேஷன், ஆஃபீஸ் இந்த மாதிரி இடங்கள்ல இதை யூஸ் பண்ணலாம். இது ஒரு பொலைட்டான எக்ஸ்பிரஷன். எங்க இருக்கு? wo ist. போற இடத்தோட அட்ரஸ் தெரியலன்னா wo ist ஓட சேர்த்து பிளேஸ் நேம் சொல்லுங்க. எக்ஸாம்பிளுக்கு, ட்ரெயின் ஸ்டேஷன் எங்க இருக்கு நான் wo ist der Bahnhof. டாய்லெட் எங்க இருக்கு நான் wo ist die Toilette. சூப்பர் மார்க்கெட் எங்க இருக்கு நான் wo ist der Supermarkt. என்னோட சேர்ந்து ரிப்பீட் பண்ணுங்க. wo ist der Bahnhof. wo ist die Toilette. wo ist der Supermarkt. திரும்ப சொல்லுங்கன்னு கேட்கணும்னா können Sie das bitte wiederholen? ஜெர்மன் ஃபாஸ்டா பேசுவாங்க. நமக்கு ஒரே ஒரு முறை கேட்டா புரியாது. அந்த நேரத்துல பேனிக் ஆகாம இந்த சென்டென்ஸ சொல்லுங்க. können Sie das bitte wiederholen? இந்த வாக்கியம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எனக்கு ஜெர்மன் மொழியில் பேசத் தெரியாது. உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியுமா? இத டாய்ச்ல எப்படி கேட்கணும்னா Ich spreche kein Deutsch. Sprechen Sie English? ஜெர்மனில உள்ள மெயின் சிட்டிஸ்ல இருக்கும் யங் பீப்புளுக்கு யூசுவலி இங்கிலீஷ் தெரியும். இந்த சென்டென்ஸோட ரெஸ்பான்ஸ பொறுத்து ப்ரொசீட் பண்ணலாம். Ich spreche kein Deutsch. Sprechen Sie English? ஷாப்பிங் பண்றபோது கேட்கிற முக்கியமான கேள்வி இதோட விலை எவ்வளவு? சூப்பர் மார்க்கெட், பேக்கரி இல்ல ஸ்பேட் கவுஃப்ல நீங்க ஒரு பொருள் வாங்கும்போது அதோட பிரைஸ் எவ்வளவுன்னு நீங்க எப்படி கேட்கணும்னா was kostet das. was kostet das. பிரைஸ் புரியலனா können Sie das aufschreiben னு கேளுங்க. können Sie das aufschreiben. அவங்க ஒரு சின்ன பேப்பர்ல எழுதி தருவாங்க. இப்போ எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ல நமக்கு தேவைப்படுற மிகவும் முக்கியமான வாக்கியங்களை பார்க்கலாம். எனக்கு டாக்டரை பார்க்கணும். Ich brauche einen Arzt. Ich brauche einen Arzt. ஆம்புலன்ஸை கூப்பிடுங்க. Rufen Sie einen Krankenwagen. Rufen Sie einen Krankenwagen. எனக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கு. Ich habe starke Schmerzen. Ich habe starke Schmerzen. ஜெர்மனியில எமர்ஜென்சி நம்பர் 112 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜெர்மனில பொது போக்குவரத்து ரொம்ப முக்கியமானது. அது சம்பந்தமான சில கேள்விகளை பார்க்கலாம். மியூனிக்கு அடுத்த ட்ரெயின் எப்போது கிளம்பும்? Wann fährt der nächste Zug nach München? Wann fährt der nächste Zug nach München? மாலை 3 மணிக்கான ஹெர்மன் பிளாஸ் பேருந்து ஏற்கனவே புறப்பட்டு விட்டதா?
Ist der Bus um 15 Uhr zum Hermannplatz schon abgefahren? Ist der Bus um 15 Uhr zum Hermannplatz schon abgefahren? In der Tram Lichtenberg வரை போகுமா? Fährt diese Tram nach Lichtenberg? Fährt diese Tram nach Lichtenberg? காலை 10 மணிக்கான S-Bahn Train Potsdam cancel ஆயிடுச்சா? Ist die S-Bahn um 10 Uhr nach Potsdam ausgefallen? Ist die S-Bahn um 10 Uhr nach Potsdam ausgefallen? ரெஸ்டாரண்ட்ல ஆர்டர் பண்ணும்போது யூஸ் பண்ற வாக்கியங்கள். நான் ஒரு வெஜிடேரியன். இந்த ஃபுட்ல மீட் இருக்கா? Ich bin Vegetarier. Enthält das Fleisch? Ich bin Vegetarier. Enthält das Fleisch? உங்க ரெஸ்டாரண்ட் எத்தனை மணி வரை திறந்திருக்கும்? Bis wann ist Ihr Restaurant geöffnet? Bis wann ist Ihr Restaurant geöffnet? Credit Card accept பண்ணுவீங்களா? Nehmen Sie Kreditkarten an? Nehmen Sie Kreditkarten an? Deutschlandல அப்பாயின்மெண்ட்ட டர்மின்னு சொல்லுவாங்க. டாக்டர் விசிட், அவுஸ்லாண்டர் பெஹோர்ட, அதாவது இமிகிரேஷன் ஆஃபீஸ், அப்புறம் பேங்க், எல்லா இடத்திலும் டர்மின் மிகவும் முக்கியமான வார்த்தை. இன்னைக்கு 2 PM-க்கு எனக்கு பேங்க்ல அப்பாயின்மெண்ட் இருக்கு. Ich habe heute um 14 Uhr einen Termin bei der Bank. Ich habe heute um 14 Uhr einen Termin bei der Bank. எனக்கு முடி வெட்டுறதுக்கு நாளைக்கு காலையில 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வேணும். Ich möchte morgen um 10 Uhr einen Termin zum Haare schneiden. Ich möchte morgen um 10 Uhr einen Termin zum Haare schneiden. நம்ம கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். எப்படி விடை பெறுவதுன்னு பார்க்கலாம். ரொம்ப நன்றி, விடை பெறுகிறேன். Vielen Dank, auf Wiedersehen. Vielen Dank, auf Wiedersehen. என்னோட ஃபர்ஸ்ட் லெசன்ல ஜாயின் பண்ணதுக்கு நன்றி. இந்த செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சூஸ்.